ஹாய் வணக்கம். 12th அக்கௌண்டன்சி யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் 11th சம் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் மேட் டூரிங் த இயர். போன சம்மில் என்ன பார்த்தோம்னா கிரெடிட் சேல், லாஸ்ட்டு சம்மில் சொன்னோம் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொன்னோம். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன செஞ்சோம், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டு அந்த ஃபார்மெட்டை வச்சு போட்டோம். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் மேலே போடணும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் கீழே போடணும், ரிசீவ்டுங்கிறதெல்லாம் கிரெடிட் சைடு வரும், டிஸ்ஹானர்ட் அப்படிங்கிறதெல்லாம் டெபிட் சைடு வரும். அது பேலன்ஸ் போடும்போது வர்ற ஆன்சருக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு நேம் கொடுப்போம். அந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம கிரெடிட் சேல்ஸ்ன்னு சொன்னோம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கிரெடிட் சேல்ஸு ப்ளஸ் கேஷ் சேல்ஸ். நம்மளோட கிரெடிட்டையும் கேஷையும் சேர்த்து ஆட் பண்ணால் வர்றது தான் டோட்டல் சேல்ஸ். இப்போ சம பார்ப்போம். டெப்டாஸ் 1st January 2018 1,30,000. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் டூரிங் த இயர் 4,20,000. சேல்ஸ் ரிட்டன் 35,000. பேட் டெப்ட்ஸ் 15,000. டெப்டாஸ் ஆன் 31st December 2018 2 lakh. கேஷ் சேல்ஸ் 4,60,000. இப்போ நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும், கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கேஷ் சேல்ஸு கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னா 4,60,000 அப்படிங்கிறது கேஷ் சேல்ஸை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது கிரெடிட் சேல்ஸ் தான். அப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்ணுவோம், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ அதில் என்ன இருக்குது, டெட்டாஸ் ஆன் 1st January 2018 இது ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு போடுவோம். அதே மாதிரி டெட்டாஸ் ஆன் 31st December 2018 க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் கீழே போடுவோம். கேஷ் ரிசீவ்டு கிரெடிட் சைடு வரும். சேல்ஸ் ரிட்டன் நம்ம பண்ண சேல்ஸோட ரிட்டனும் கிரெடிட் சைடு வரும். பேட் டெப்ட்ஸும் கிரெடிட் சைடு வரும். இது எல்லாம் கிரெடிட் சைடு வரும். ஓப்பனிங் மட்டும் டெபிட் சைடு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஓப்பனிங்கோட லெஸ் பண்ணால் கிரெடிட் சேல்ஸுக்கான ஆன்சர் கிடைக்கும். அந்த கிரெடிட் சேல்ஸோட ஆன்சரோட கேஷ் சேல்ஸ் இதையும் ஆட் பண்ணால் வர்றது தான் நமக்கு டோட்டல் சேல்ஸ். சொல்யூஷன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ 11th எக்ஸசைஸ்க்கான ஆன்சர். இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதனால கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். இப்போ கேஷ் சேல்ஸுங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க, கிரெடிட் சேல்ஸுங்கிறது கண்டுபிடிக்கணும். கிரெடிட் சேல்ஸ்க்கு நம்ம என்ன போடுவோம், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போடுவோம். இப்போ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு கிரெடிட் சைடு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தோம். ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் டெபிட் சைடு வரும். டு பேலன்ஸ் B/D 1,30,000. அடுத்தது அதில் கேஷ் ரிசீவ்டு ஆயிருக்கு 4,20,000. சேல்ஸ் ரிட்டன் பேட் டெப்ட்ஸ் இது மூணும் வந்துச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் டெட்டாஸ்க்கான க்ளோசிங் பேலன்ஸ் 2 lakh. இப்போ இந்த நாளையும் ஆட் பண்ணால் 6,70,000 வரும். இந்த 6,70,000ஓட இந்த 1,30,000 லெஸ் பண்ணணும். 0 0 7 3 போயிடுச்சுன்னா 4, 5 1 போயிடுச்சுன்னா 5. அப்போ 5,40,000 அப்படிங்கிறது தான் கிரெடிட் சேல்ஸ். இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு 4,40,000. இப்போ டோட்டல் சேல்ஸோட ஃபார்முலா கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். இப்போ கேஷ் சேல்ஸ் புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,60,000. கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது 5,40,000. இப்போ இந்த 4,60,000 ப்ளஸ் 5,40,000 ரெண்டையும் கூட்டினா 10 lakhs வரும். இந்த 10 lakhs தான் டோட்டல் சேல்ஸ். இப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோது, 10 lakhs. கேஷ் சேல்ஸ் புக்கில் 4,60,000 கொடுத்துட்டாங்க. கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது 5,40,000. ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 lakhs. தேங்க்யூ.